குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்டாங்கன்னா உங்ககிட்ட அவல் இருந்தா இந்த மாதிரி இனிப்பு அவல் செஞ்சு கொடுங்க. இது செய்ய 10 நிமிஷம் கூட ஆகாது. வாங்க இனிப்பு அவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்க ஷைஜி. இனிப்பு அவல் செய்ய நான் 1.5 கப்பு அவல் எடுத்திருக்கிறேன். நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கிறேன். உங்ககிட்ட சிவப்பு அவல் இருந்தாலும் அதுலேயும் செய்து பாருங்க. அவலை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். அவலில் தூசி ஏதாவது இருக்கும், அதனால தான் கழுவுறேன். கழுவாமலையும் செய்வாங்க. ஒரு தண்ணி கழுவி அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அவலில் தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே அவல் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி பொறுன்னு வந்துடும். அவல் இப்படி இருக்கட்டும். ஒரு பாத்திரத்துல 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். வெல்லத்துக்கு பதிலா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரையும் சேர்க்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை சேர்த்தா டைரக்டாவே சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகுக்கு கன்சிஸ்டன்சி பார்க்க வேண்டாம், நமக்கு கரைஞ்சா மட்டும் போதும். சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடாக்கிக்கோங்க. நெய் சூடான உடனே 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரை வறுத்துக்கோங்க. கொஞ்சமா உலர்திராட்சை சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க. திராட்சை பலூன் மாதிரி ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பாதாம் இருந்தா அதையும் சேர்த்து வறுக்கலாம். அவல்ல சர்க்கரை பாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லத்துல தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனாலதான் நம்ம காய்ச்சி வடிகட்டி சேர்க்கிறோம். நாட்டு சர்க்கரை அல்லனா சர்க்கரை சேர்த்தீங்கன்னா வெல்லத்தை காய்ச்சி வடிகட்டி சேர்க்கிற ப்ரொசீஜரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. வெல்லமும் தேங்காவும் உங்க டேஸ்டுக்கு ஏற்றபடி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். கடைசியா நெய்யில வறுத்த முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. மணத்துக்காக 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூனால எல்லாத்தையும் சேர்த்து கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இனிப்பு அவல் ரெடி ஆயிருச்சு. உங்க குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்ஸ்டன்டா இந்த இனிப்பு அவல் செஞ்சு கொடுங்க. இனிப்பு அவல் பிரசாதம் மட்டும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸோட ஈவினிங் ஸ்நாக்ஸே இந்த இனிப்பு அவல் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷைஜிஸ் கிச்சன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thanks for watching. Bye bye.